பகுதி காணொளி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. அழுவுவதை நிறுத்தினாள் ரோஜா. முத்துக்களை பொறுக்கி தன் சேலையில் கட்டிக்கொண்டு நம்பிக்கையுடன் நகரத்தை நோக்கி நடந்தாள். நகரத்தின் மிகப்பெரிய நகைக்கடைக்குள் நுழைந்தாள். மேஜை மேல் முத்துக்களை கொட்டினாள். முதிய வியாபாரி ஒரு முத்தை வெளிச்சத்தில் பார்த்தாள். கண்கள் விரிந்தன, கைகள் நடுங்கின. இவ்வளவு சுத்தமான முத்துக்களை அவர் பார்த்ததே இல்லை. இவ்வளவு முன்னுடையதா? ரோஜா தலையசித்தாள். உடனே பாதுகாப்பு பெட்டியை திறந்து பெரும் தொகையை அவள் முன் வைத்தார். தொகையை பார்த்ததும் ரோஜாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் இந்த முறை ஆனந்த கண்ணீர். அந்த பணத்தில் ரோஜா மாய முத்துக்கள் என்ற கடையை தொடங்கினாள். மாதம் முடிவதற்குள் கார், பங்களா. ஆனால் அதே சேலை, அடையாளம் மாறாமல். ஒரு நாள் காலை தன்னை துரத்திய அதே ஊர்க்காரர்கள், அதே நாட்டாமை. ரோஜா, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முத்து வேணும்னு எனக்கு கேட்டார். ரோஜா சிரித்து கொண்டே சொன்னால், கட்டாயம் கொடுக்கிறேன். கோபமில்லை, பழிவாங்கவில்லை.